இப்போ கூட 9ஆம் மாதம் இறந்திருக்கிறார். இப்போ கூட அழுது கொண்டா இருக்கிறீங்க. விளங்குது உங்க நிலைமை. கண்ணை பார்த்தாலே விளங்குது. இல்ல சண்டை பிடிச்சது வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டினவரு. நாங்க நித்திரவுள் தயாராக பண்ணு நான் மழை வீட்டுல இருந்தேன். நான் பிறகு போய் திறந்து அப்ப அவரு வெறியில தான் போதையில தான் இப்ப தூக்கு போட்டுத்தாரு. அப்ப அவசரம் தான் அவருக்கு. இப்ப என்ன சொல்ற தெளிவில்லாம தான் இருந்திருப்பாரு. அதுதான் காரணம். சரி, ஓகே. பாத்தீங்களா சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு இப்ப விளங்காது தானே, சின்ன பிள்ளைகள்ன்றதால அவங்களுக்கு விளங்காது. இப்ப நீங்க தெளிவா சொல்லுங்களேன்னாக்கா, இப்ப கணவன் எப்ப இறந்தாரு? 9ஆம் மாசம் 12ஆம் தேதி. 9ஆம் மாசம் 12ஆம் தேதி. ஒரு குடி போதையில ஒரு அவசர முடிவால ஒரு கோபத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. இப்ப பிள்ளைகள் இப்ப கஷ்டப்படுறாங்க. அதோட சேர்த்து நீங்களும் இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப இங்க வந்து இப்ப வீடு இல்லாம இப்ப யாரும் அடைக்கல தராம இப்ப நிறைய இடத்துல இருந்து நான் சாப்பிடலாம் மற்றவங்க போட்டவங்கண்டு. என்னக்கா சொல்றது, இதே போல ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்துருக்கேன் தான். அவங்களுக்கும் 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஒரு பொடியன். அவரும் இப்படித்தான் ஒரு குடி போதையில அவசர முடிவால அப்ப அந்த டைம்ல தோன்றது தானே. இப்ப குடி போதையில இப்ப மனைவியோட ஒரு சின்ன சண்டை பிடிச்சிட்டு அது ஒரு கோபத்துல ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம், தெரியல என்னன்று. அவரும் அப்படி அவசர முடிவால இறந்துட்டார். இப்ப உயிர் போயிட்டு அதே நிலைமை தான் அவங்களுக்கும். சரி, ஓகே. இந்த குடும்பத்தை பத்தி நான் இப்ப சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ ஒரு அக்கா தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு ரொம்ப ஒரு கஷ்ட நிலைமையா இருக்காம். கணவர் இல்லையாம், இறந்துட்டாராம். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களாம். தற்காலிகமா கட்டி தந்தாலே எனக்கு பெரிய புண்ணியம் தான் தம்பி. ஏனண்டா அங்க இங்க இருக்கல பிள்ளைகளை வச்சது இவங்க சரியான துடினம் தானே தம்பி. அவங்களோட வீட்டுல போய் இருக்கல எனக்கு பெருசத்து அப்புறம் எல்லாம் அங்கேயும் செய்வதற்கு இது செஞ்சுத்தேன். இருக்கிறது தான் எனக்கு இப்போ கட்டாயம் மறுடமானும். முதலாவது தான் எனக்கு முதல் பிரச்சனையே தம்பி. இருக்கிறதுக்கு உதவி செஞ்சா காடும் எனக்கு. இப்ப என்ன சொல்றது, இப்ப அக்காட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப அக்கா ஒரு விஷயத்த இப்ப சொன்னாங்க. இப்ப நீங்க அதுல நோட் பண்ணிங்களோ தெரியல. இப்ப அக்காக்கு அப்பா இல்லை பாருங்க. அப்பாவுக்கும் அப்பா இல்லை. இப்ப அக்காட பிள்ளைகளுக்கும் அப்பா இல்லாம போயிட்டு பாருங்க. இப்ப அக்காவுக்கு அப்பா இல்லாததால அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், அதாவது வசதிகள் எல்லாம் கிடைக்காம போயிட்டான் பாருங்க. இப்ப அவங்களோட அம்மா வேற திருமணம் செய்ததால தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, வளமை போல் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன். ஓகே, ரொம்பவே நன்றி அனைவருக்கும், ரொம்பவே நன்றி. என்னோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலாம். புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. கட்டாயமாக நீங்கள் தான் காரணம். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் தான் காரணம். ரொம்பவே நன்றி. என்ன சொல்கிற வார்த்தைகளே இல்லை. இப்போ ரொம்ப காலமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போ 1 வருட காலங்கள் தெரியும் தானே. ஒரு வருட காலங்களாக நான் உதவித்திட்ட வீடியோஸை போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் ஆரம்பத்திலிருந்து இப்போ நிறைய உதவிகள் இப்போ என் மூலமாக நடந்திருக்கு. நன்றி நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு ரொம்பவே நன்றி. ஓகேங்க, என்ன சொல்கிற, இப்போ இந்த உதவி திட்ட வீடியோஸ் செய்கிறாக்களை பற்றி விமர்சனங்கள் வருது, நம்மளாக தெரியும் தானே. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த பொடியன் சரியான முறையெல்லாம் செய்கிறான், இந்த பொடியன்ட்ட அந்த உதவிகளை வழங்கினா சரியான முறையில் செய்து முடிப்பான்ன்ற ஒரு நம்பிக்கையில் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. நன்றி அதற்கு. இப்போ என்ன சொல்கிற, இப்போ ஒரு உங்களில் ஒருவன் என்ற ஒரு அடையாளம் ஒன்றுக்கு தானே, அதை கட்டாயமாக காப்பாற்றணும். இப்போ நிறைய எதிர்ப்புகள், இப்போ ஆரம்பத்தில் சொல்ல போனால் நான் வீடியோ போடுவேன், இப்போ நான் செய்யாத விஷயத்தெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க.
என்ன சொல்கிற ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பு தான், அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். தொடர்ச்சியாக ஆதரவு தாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் கட்டாயமாக தேவை. இப்போ நீங்கள் மேலும் மேலும் ஆதரவு தந்தால்தான் இப்போ செய்ததை விட மேலும் நல்ல காரியங்களை உங்களோட ஆதரவோடு நான் செய்யலாம். மீண்டும் சொல்கிறேன், புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு ரொம்பவே நன்றி. சரி, ஓகே. இந்த குடும்பத்தை பற்றி நான் இப்போ சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அக்கா தொடர்பு கொண்டு ஒரு கஷ்ட நிலைமையாக இருக்காம். கணவர் இல்லையாம், இறந்துட்டாராம். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களாம். தற்காலிகமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறாங்களாம், அதாவது வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு தெரிஞ்சவங்க அடைக்கலம் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் முக்கியமானது, அவங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை தானே, இப்போ அதையும் தெரியப்படுத்துகிறேன். இப்போ கட்டாயமாக வேணும், ஒரு இடம் ஒன்று வேணும் தானே இப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ நார்மலான விஷயங்கள் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் தொலைபேசி மூலமாக இப்போ சில விஷயங்கள் கேட்போம் தானே. இப்போ அதை அடிப்படையாக வச்சு நான் வந்திருக்கிறேன். அந்த உறுதிப்படுத்தல் கடிதம் அக்கா எடுக்கலையாம். என்னென்னு சொன்னால், இப்போ அக்கா இருக்கிற இடம் வேறு, அக்கோட சொந்த இடம் வேறு. அப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ உடனடியாக போயிட்டு எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அக்கா. ஓகே, அதெல்லாம் பரவாயில்லக்கா. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, அதனால் நான் தெரியப்படுத்துகிறேன். புலம்பெயர்ந்த நம் தமிழுறவுகள் மற்றும் இப்போ என்னோட வீடியோஸை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில் அக்கா அக்காவுக்கு நான் நம்பிக்கையை சொல்லி இப்போ வந்திருக்கிறேன். ஓகே, வீடியோ தொடச்சா பாருங்கள், உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிவிங்க. ஓகே, இப்போ அக்காவோட போயிட்டு பேசி தெளிவான விளக்கத்தை நம்ம பெறுவோம். அக்காவோட நிலைமை எப்படி இருக்குண்டு. சரி, ஓகேங்க. இப்போ அக்கா இருக்கிற இடம் இதுதான். இப்போ மழையும் பெய்து கொண்டிருக்கு. இப்போ மட்டக்களப்பில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மழையாகத்தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதில் முக்கியமாக என்ன குறிப்பிடணும்னு சொன்னால், கணவன் இல்லை, அதானே இப்போ கஷ்ட நிலைமை. இப்போ இவங்களுக்கு கஷ்ட நிலைமை இருக்கிறதுக்கான காரணம் கணவன் இல்லாததால தான். இப்போ 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இன்றைய காலையில் கோல் எடுத்தாங்க. இப்போ கோல் எடுத்து சொல்லும்போது, இப்போ நான் உடனடியாக வாரன்னு சொல்லிட்டேன். இப்போ 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, வளமை போல் நாங்கள் உறுதிப்படுத்தல் கடிதம் எடுக்க வைக்கிறது. ஆனால் அக்கா கொடுத்துருக்கிறவா நான் இன்னும் கிடைக்கல. இப்போ அக்கா இருக்கிறது வேறு இடம் தானே. இப்போ அக்காட்ட சொந்த இடம் எதக்கா விலங்கல்ல, கரவட்டிலிருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறதால உடனடியாக போக முடியாது தானே. இப்போ முதற்கட்ட உதவி செய்வோம் உடனடியாகன்றதுக்காக தான் நானும் வந்திருக்கிறேன். ஓகே, அக்காவோட தொடர்ச்சியாக பேசுவோம். அக்காவோட வந்து நாங்கள் இப்போ நார்மலாக வந்து பேசக்குள்ளேயே அக்கா அழுதுட்டாங்க. ஓகே, இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு, ஒழுகுறதா? சரி, ஓகே, தொடர்ச்சியாக அக்காவோட பேசுவோம். வணக்கம் அக்கா. அக்காவோட பேர் என்ன? விலங்கல்ல கோமலா. சரி அக்கா, இப்போ ஆரம்ப கட்டத்திலே அழுதிட்டீங்க. இப்போ 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ எப்போ இங்கே வந்து நீங்கள் எப்போ கணவர் இல்லாமல் போனார்? எப்போ இறந்தார் கணவர்? 9ஆம் மாதம் 12. நம்ம இருந்தே பேசுவோமே. இப்போ சின்ன பிள்ளைகளோட இருக்கிறீங்க, இப்போ தூக்கி திரிக்கிறவ இருந்தே பேசினா நல்ல தானே அக்காவோட. வாங்க, நீங்கள் வாங்க, என்கிட்ட வாங்க. வரமாட்டீங்களா? சரி, விலங்கலக்கா சொல்லுங்களேன். இப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கணவர் இறந்துட்டாரு. இப்போ நாங்கள் கல்லடி மியூசிக் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறோம்னு சொன்னீங்க. சொல்லுங்களேன், இப்போ எப்படி கணவர் இறந்தாரு? சண்டை பிடிச்சிட்டு தூக்கிட்டு. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ சொல்லுங்களேன். இப்போ மழையும் பெய்து கொண்டிருக்கு, அதனால தான் இந்த சத்தம் கேட்கும், அதனால கட் பண்ணி எடுத்தேன். சரி, ஓகே. பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு இப்போ விளங்காது தானே, சின்ன பிள்ளைகள்ன்றதால அவங்களுக்கு விளங்காது. இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுங்களேனாக்கா, இப்போ கணவன் எப்போ இறந்தாரு? 9ஆம் மாதம் 12ஆம் தேதி. எதனால இறந்தாரு சொன்னீங்க? சண்டை பிடிச்சது வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டினவரு. நாங்க நித்திரவுள் தயாராக பண்ணி நான் மழை வீட்டில் இருந்தேன். போய் திறந்து அப்போ அவர் வெறியில தான், போதையில தான் இப்போ தூக்கு போட்டுத்தார். அப்போ அவசரம் தான் அவருக்கு. இப்போ என்ன சொல்கிற, தெளிவில்லாமல் தான் இருந்திருப்பார், அதுதான் காரணம். என்ன சண்டைக்கு? அப்போ வளமையாகவே அப்படித்தான், நம்ம குடிச்சிட்டு வந்தால் அப்போ சண்டை பிடிக்கிறது அப்படி. எத்தனை வயது அவருக்கு? 31 எத்தனை வருடங்கள் இப்போ திருமணம் முடிச்சு?
7 வருஷம் 7 வருஷம். அவதான் மூத்தாள். 7 வயது அவைக்கு. 6 வயது. இவருக்கு 3.5 வயது. என்னக்கா சொல்ற இப்ப மற்றபடி இப்ப நீங்க இந்த வச்சுக்கொள்ளுங்க இந்த வச்சுக்கொள்ளுங்க. சரி வச்சுக்கொள்ளுங்களா? மாமா பேசுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களா? மாமாவா? அவருக்கு மைக் தான் வேணும் போல. சரியா? ஓகே. அப்ப மற்றபடி பாசம் தானே, மத்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னக்கா இப்ப சொல்ல போறீங்க? இப்ப எப்படியாக்கா உங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? சரி ஓகே. இப்ப கணவன் அவர் ஒரு அவசர முடிவு தெளிவில்லாம எடுத்து மைக் தானே வேணும். பேச விடுறீங்களே மாமாவை. சரி ஓகே, விட மாட்டாங்க இனிமே. இப்ப நீங்க கரவட்டில இருந்து கல்லடிக்கு வந்திருக்கிறீங்க. என்ன காரணம் இப்ப இங்க வந்ததுக்கான காரணம்? அங்க பிள்ளைகளை பாக்குறதுக்கு, எங்களை பாக்குறதுக்கு வசதி ஒண்ணும் இல்லை தம்பி. வசதி இல்லைன்னு சொன்னால் தொழில் வாய்ப்புக்காக இங்க வந்தீங்களா? அல்லது இப்ப கஷ்டம், இப்ப கணவர் இல்லாம அங்க இருக்கிறது கஷ்டம் அப்படியா? அப்ப அங்க உங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கா? இல்ல, ஒரு சும்மா இதே மாதிரி இதே மாதிரி ஒரு தகர கொட்டில் இருந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு அம்மா அப்பா சகோதரங்கள் என்று சொன்னால் இங்க வந்து அனாதையா தானே இருக்கிறீங்க. வந்து பிள்ளைகளோட வந்து யாரும் இப்ப துணைக்கு இல்லாம பக்கத்து வீட்டுல எல்லாம் சொந்தக்காரர்கள் உங்களோடதா இல்ல? இங்க பின்னால இவர் அக்காக்களோட அப்படி இருக்காங்க. சரியா, ஓகே ஓகே. சரி ஓகே. இப்ப பிள்ளைகள் அங்க பின்னுக்கு விளையாடுறாங்க. இப்ப தெளிவா பேசலாம். சரிதானே. இப்ப கணவர் இல்லாம போயிட்டாரு. இப்ப அங்க இருக்கிறது கஷ்டம் என்றதால இப்ப இங்க வந்திருக்கிறீங்க. இப்ப இங்க வந்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னக்கா? சாப்பாடு வேணும்னா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்க உத்தரம் இல்லை. அந்த ஊர்ல தனி இருக்கலாது. தனி இருக்கலாது. அதான் கேட்கிறேன். உங்களோட அம்மா அப்பா மற்றும் சகோதரங்கள் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? ஆதரவு யாரும் தரலையா? அவங்களுக்கு கஷ்டமா, வீட்டு வேலைக்கு தான் போறவ நிக்கிறல. காலையில போனா பின்னாடி தான் தருவாங்க. நானும் இங்கேயும் வேலைக்கு போனா இப்ப பிள்ளைகளை பார்க்க திறமையில. அப்படி. அப்ப இப்ப இப்ப வேலைக்கு போறீங்களா நீங்க? இப்ப பிள்ளைகளை யாரு பாக்குற? மாமியாக்கிட்ட விட்டுட்டு போறேன். மாமியாக்கள்கிட்ட விட்டுட்டு போறேன் நீங்க. சரி ஓகே. இப்ப எப்படி உங்களோட நிலைமை இருக்கு? இப்ப உங்களோட கண்ணை பார்த்தாலே விளங்குது. இப்ப டெய்லி அழுறீங்களா? கண் வீங்கி போயிருக்கீங்க. அழுதாதான் இப்படி தெரியும் கண். 9ஆம் மாசம் இறந்தவர். கண்ணை பார்த்தாலே விளங்குதாக்கா. அப்ப அழுது கண்ணை வீங்கி போயிருக்கி. ஏன்னாக்கா அப்ப கணவன் இல்லைண்டா அல்லது பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாம போயிட்டான்டா? போயிட்டு பிள்ளைகளுக்கு அப்பா இல்ல. கட்டாயமா இந்த வலின்றது ரொம்ப ஒரு வேதனையா தான் இருக்கும், விளங்குது. அது என்ன செய்யறக்கா? பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப என்ன இப்ப கூட 9ஆம் மாசம் இறந்திருக்கிறாரு. இப்ப கூட அழுது கொண்டா இருக்கிறீங்க. விளங்குது நிலைமை. கண்ணை பார்த்தாலே விளங்குது. இந்த எங்களை வர சொன்னதுக்கான காரணம் இப்ப ஓகே. இப்ப நீங்க இருந்த இடத்துல இருந்து இப்ப இங்க வந்து இருக்கிறீங்க. இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடு. எத்தனையா மாதம் மட்டும் இருக்க சொல்லிருக்கிறாங்க சொன்னீங்க? வார மாசம் மட்டும் இருக்க சொல்லிருக்கிறாங்க. அப்ப எங்களை வர சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க வேலைக்கு போற நேரத்துல பிள்ளைகளை உங்களோட மாமியார் பாக்குறாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க அதை சொல்லுங்களேன். வள வந்து இருக்கு, இவர வள வந்து இருக்குது 12ஆம் குறுக்குல. 12ஆம் குறுக்குன்னு சொன்னா எங்க? இந்த ஏரியால தொங்கல்ல. அதுக்குள்ள ஏதாவது நாங்க இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுதாங்க. கொட்டில் அல்லது வீடு அப்படி செஞ்சு வந்தாலும் நான் இருக்கிறதுக்கு இங்க இருந்தாலும் சொன்னா போய் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. இப்ப இங்க வாடகைக்கா இருக்கிறீங்க? வாடகை காசு வாங்குறவங்க இருக்க சொல்லுங்க. அப்படி இருக்க சொல்லிருக்கிறாங்க. இப்ப அவங்க இப்ப சொல்றாங்களா இப்ப நாங்க வரப்போறோம் அல்லது இப்ப நீங்க போங்க ஒரு மாசம் மட்டும் அப்படி தவணை அப்படி தந்துருக்கிறாங்க என்ன அப்படி இருங்க? சரி அக்கா. இப்ப உங்களோட நிலைமை மோசமா தான் இருக்கு. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க தானே, இப்ப கணவர் ஒரு குடி போதையில ஒரு அவசர முடிவால ஒரு கோபத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாரு.
இப்போ பிள்ளைகள் இப்போ கஷ்டப்படுறாங்க, அதோட சேர்த்து நீங்களும் இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ இங்கே வந்து இப்போ வீடு இல்லாமல் இப்போ யாரும் அடைக்கலையும் தராமல் இப்போ நிறைய இடத்துல இருந்து நான் சாப்பாடெல்லாம் மற்றவங்க போட்டவங்கண்டு இப்போ என்னக்கா இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? இப்போ ஆரம்பத்துல இருந்து கஷ்டங்கள் பட்டீங்க, இப்போ கணவன் இப்போ இருக்கக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க, கணவன் இல்லாம போனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க தானே. இப்போ கணவன் குடி போதையில ஒரு தவறான ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாரு. இப்போ அதனால இப்போ நீங்க கஷ்ட நிலைமையில இருக்கிறீங்க. இப்பக்கா இப்போ கணவர் உங்களை நல்லா பார்த்தாரா? இப்போ கணவன் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், இப்போ கணவன் இல்லாம போனதுக்கு பிறகு இறந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க தானே. இப்போ அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? இப்போ கணவன் இருக்கும்போது உங்களை நல்லா பார்த்தாரா? இப்போ அவரை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டீங்களா? அப்படியா? குடிக்கிறவர் தான் பிரச்சனை இல்லை, ஆனால் பிள்ளைகள் எல்லாம் நல்லா பார்ப்பேருங்களெல்லாம் நல்லா பார்ப்பேரு. நல்லா பார்ப்பாரு. குடிக்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. வேலைக்கு போயிட்டு நல்லா சாப்பாடு தான் மனுகள் பிள்ளைகளுக்கு எல்லாம் மயம் கொண்டு வந்து பார்ப்போம் நல்லா. எனக்கு விளங்குது. இப்ப அவர் நினைச்சா இப்ப அழுது கொண்டிருக்கிறீங்க. இப்ப தினம் தினம் அழுற மாதிரி தான் தெரியுது, கண்ணெல்லாம் வீங்கி போயே இருக்கு. இப்ப அவர் மேல இப்ப உங்களுக்கு ரொம்ப பாசம் என்ன? நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இப்படியான ஒரு முடிவு ஒன்று எடுப்பாரு. இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப தூங்க போறாருன்னா நினைச்சேன் நான். ஆனா இப்படி ஒன்று சண்டை பிடிச்சிருந்தா வீட்டுக்குள்ள போய் அப்படி நித்திர கொள்ளுவே, தெளிஞ்சதுக்கு எழுமித்து வந்து தருவேன், நாங்க அம்மாட்ட இருப்போம். அப்படி நித்திர ஒன்றே 2 போட்டு தான் இருந்தேன். அப்படி என்ன நீ காதல் திருமணம் செய்த? இப்ப உங்களோட கணவர் இந்த இடம் கல்லடி, இப்ப நீங்க கரவட்டி, அப்ப காதல் திருமணம் செய்து இப்ப உங்களிடத்துல அவர் இருந்திருக்கிறார். என்ன வேலை செய்தாரு? கூலி வேலை செய்யறது. கூலி வேலை, எல்லா வேலையும் வயல் வேலைகள் இல்ல, மேசன் வேலை செய்ய போறேன். மேசன் வேலை செய்ய போறேன். டிரைவரா இருந்தவர், அதுக்கு பிறகு மேசன் வேலை. சரி, ஓகே. என்னக்கா சொல்றது, இதே போல ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்திருக்கேன் நான். அவங்களுக்கும் 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஒரு பொடியன். அவரும் இப்படித்தான் ஒரு குடி போதையில அவசர முடிவால, அப்ப அந்த டைம்ல தோன்றது தானே. இப்ப குடி போதையில இப்ப மனைவியோட ஒரு சின்ன சண்டை பிடிச்சிட்டு அது ஒரு கோபத்துல ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம், தெரியல என்னன்று. அவரும் அப்படி அவசர முடிவால இறந்துட்டாரு. இப்ப உயிர் போயிட்டு அதே நிலைமை தான் உங்களுக்கும். இப்ப நீங்களும் நினைச்சிக்க மாட்டீங்க தானே. இப்ப வளமையா சண்டை பிடிக்கிறவர் அதே போல இன்றைய தினமும் சண்டை பிடிச்சிட்டு உள்ள போய் தூங்குறாருண்டு. என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப அவர் அந்த முடிவு எடுத்ததுக்கான ஒரு இதா என்ன சொல்ல போறீங்கக்கா? நீங்க எப்படி அக்கா எடுத்துக்கொள்றீங்க? கணவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதெல்லாம் நீங்க இப்படி அழுகுறீங்க. கவலை பேசி எல்லாமே இருக்கு. இப்ப விளங்குது அக்காட மனதுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு, அதை சொல்ல முடியாம இருக்கு. இப்ப நான் ஒன்று சொல்லணுமாக்கா? இப்ப ஓகேக்கா, நடந்ததுக்கா உங்களோட வாழ்க்கையில இப்படி கஷ்ட நிலைமை வரணும்ன்றிருக்கு தானே. அப்ப உங்களுக்கு இப்ப 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள பத்தி இப்ப நம்ம யோசிக்கணும். இப்ப பிள்ளைகளுக்கான உதவிகள், அடுத்தது இப்ப உங்களோட சகோதரங்கள், உங்களோட அம்மா அப்பா எல்லாம் உதவிகள் செய்யற இல்லையா? அடுத்தது கேட்கணும், இப்ப இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம், நீங்க உங்களோட ஊர்ல இருந்து இங்க வந்ததுக்கான காரணம்? அங்க உதவி ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு அம்மாக்களே வீட்டு வேலை செஞ்சு சாப்பிடுறேன். உங்களோட அம்மாவும் வீட்டு வேலைக்கு தானே போற? உங்களோட அப்பா செத்துட்டு. எப்ப செத்தாரு? சின்ன வயசுல செத்துட்டு. உங்களுக்கு எத்தனை வயது இருக்குங்க அப்ப? தெரியாது, சின்ன வயசுல. உங்களோட அப்பா தெரியுமா உங்களுக்கு? அப்படி அப்படியா? அப்ப அங்க வசதி இல்ல, அங்கேயும் கஷ்டம் பண்றதால இங்க வந்துட்டு இருக்கிறீங்க. அம்மா வேற கல்யாணம் கட்டினவங்க, அதுக்கு பிறகு வேற கல்யாணம் கட்டி அதுல 2 பிள்ளைகள். எங்களை பாக்குறல பாக்குறல. அப்ப உங்களுக்கு வீடு வளவெல்லாம் தந்தாங்களா? வளவு மட்டும் தந்தவங்க. நாங்க டெம்பரரியா ஒரு குடில் மாதிரி கட்டி அதுக்குள்ள இருந்தேன். அதுக்குள்ள இருந்த அண்டன்னைக்கு வேற வேலை செஞ்சுட்டு வரதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி வாழ்க்கை போய் கொண்டு இருந்தது. என்ன சொல்ற, இப்ப இங்க வந்து எப்படியாக்கா? இப்ப இங்க ஓகேவா? இப்ப இங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கம்மி, இதுவும் இல்லாட்டியும் பாதுகாப்பா இருப்பாங்க.
ம் ம் ஸ்கூல்களுக்கு அனுப்பிட்டு பாதுகாப்பா வச்சு கொள்ளலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வேலைக்கும் போகிறீங்கன்று, காமன்ஸுக்கு போகிறீங்கன்றும் அக்கா சொன்னாவும், இப்போ காமன்ஸுக்கு நீங்கள் போக்கல இப்போ இங்கே பிள்ளைகளை பார்க்குறதெல்லாம் ஓகேவா? யார் பார்க்குறா? அவங்களோட மாமி பாப்பாவு இல்லாட்டி அவங்களோட பெரியம்மா இங்கே வருவாங்களா இல்லை பிள்ளைகள் அங்கே போகிறது? கொண்டு அங்க அனுப்பி விட்டு கொண்டு விடுறது. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க, எத்தனை மாத காலங்களாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லி? 4 மாசம். அக்கா அதான் சொன்னாங்க. இப்போ 4 மாத காலம் இப்போ கணவன் இல்லாமல் போனதுக்கு பிறகு என்ன வேலைக்கு போனால் தான் நீ சாப்பிடலாம். இப்போ அக்காட குடும்பமும் ஏற்கனவே வறுமையில் இருக்கிற குடும்பம்ன்றதால அக்கா ஒரு முடிவு கொண்டு எடுத்து இப்போ வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ வேலையெல்லாம் ஓகேவாக்கா? இப்போ கூட என்ன பேசுகிறீங்க இல்லை, இப்போ அங்கே வேலை செய்யும்போது இப்போ மனக்கவலைகள் ஏன்னா எப்படி அதை எடுத்துக்கொள்கிறீங்க? யோசிப்பீங்களாக்குமே என்ன இப்போ கணவன் இருந்திருக்க இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்திருக்காது என்று. அதுதான் என்ன சொல்றது, இப்போ எப்படியான விஷயங்கள் நடக்குது தானே. குடிச்சிட்டு அப்போ குடிச்சா தெரியாது தானே, என்ன குடிச்சா அவங்களுக்கு இப்போ என்ன கதைக்கிறோம் அப்படியே தெரியுது, நோலாக எல்லாருக்கும் தெரியுது தானே குடிச்சா அப்படி நடந்து கொள்வாங்கண்டு. இப்போ பிள்ளைகள் பாடசாலை வகுப்புக்கெல்லாம் போகிறாங்களா? இப்போ எத்தனையாம் ஆண்டு மூத்த பிள்ளை? 2ஆம் ஆண்டு. அடுத்தவர் நேசரி. சரி ஓகே. இப்போ அவங்களுக்கான இப்போ வசதிகள் எல்லாம் இப்போ சம்பளத்துல எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? 27,000 ரூபாய் பேசிக் சம்பளம். பேசிக் 27,000 ரூபாய். இவருக்கு சீட்டுகள் எல்லாம் எடுத்து நான் கட்டிப்பட்டு. அதுதான் இப்ப முக்கியமானது. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. இப்ப அடுத்ததுக்கு இப்ப உங்களோட நிலைமை நீங்க தானே சொல்லணும். இப்ப நீங்க இப்ப சில விஷயங்கள் இப்போ உள் மனதில் வச்சிருந்து அதை எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கலாம். கட்டாயமா நீங்க சொல்லலாம். இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு, இப்போ உங்களோட நிலைமை எப்படி மாற்றலாம்னு தான் யோசிப்பாங்க தானே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கணவன் இருக்கும்போது கட்டாயமாக இப்போ சீட்டுகள் இப்போ தெரியும் தானே, சீட்டுகள் எடுப்பாங்க. இப்போ சீட்டு வச்சு இப்போ வீடு கட்டணும் அல்லது ஏதாச்சும் வாகனம் எடுக்கணும் அல்லது ஏதாச்சும் தொழில் செய்யணும் என்று இப்போ தெரியும் தானே. இப்போ கணவன் மனைவி இப்போ சேர்ந்து எடுப்பாங்க. இப்போ அவர் திடீரென்ற மாதிரி இல்லாமல் போனதால் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த விஷயத்த நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ இப்போ ஒரு மனைவியோ அல்லது கணவன், முக்கியமாக கணவன் இல்லாமல் போனால் இப்போ அந்த பொறுப்பெல்லாம் இப்போ மனைவிக்கு தானே வந்து சேரும். இப்போ ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கும், கட்டாயமாக கட்டணும், கடனாளி மாதிரி தானே. அப்போ என்ன சொல்கிற, இப்போ அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ எவ்வளோ இப்போ சீட்டு காட்டின நீங்கள் மாதம் கடன் ஏதாவது இருந்ததா? 10,000 ரூபா சீட்டு கட்டுறேன் மாதம் 10,000 ரூபா. அதான் உங்களோட கணவர் இருக்கும்போது எடுத்தது, அதை விட இல்லாது தானே. அப்போ நீங்க வேலைக்கு போய் இப்பயும் கட்டி கொண்டிருக்கிறீங்க. ஏற்கனவே சீட்டை எடுத்துட்டீங்களா? எடுத்து என்ன செய்தீங்க? அது செலவழிந்து. எவ்வளவு ரூபாய் சீட்டுக்கா? 2 லட்சம் ரூபாய் சீட்டு ஒரு இடத்த எடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்த மாசம் 2,000 ரூபாய் கட்டுறேன். அது 50,000 ரூபாய். அப்ப எடுத்து இப்ப செலவுன்னு சொன்னால் இப்ப வீடு கட்டினீங்களா அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினீங்களா அல்லது ஏதாச்சும் முக்கியமான காரியங்கள் செய்தீங்களா? வேலைக்கு போகாம நிக்கிற நேரத்துல செலவை வீட்டு செலவுகளை பார்த்து வீட்டு செலவுகள். ஏன் வேலைகளுக்கு போகாம என்ன காரணம்? இருந்தோட வேலைக்கு போகாம நிப்பேன். சரி ஓகே. இப்ப உங்களோட கணவனை பத்தி இப்ப நீங்க உண்மையிலேயே தவறா சொல்ல முடியாது. ஏன்னாம்மா அதான் இப்ப வேலைகளுக்கு போகாம இருந்ததால இப்ப சீட்டு காசை எடுத்து அது செலவழிஞ்சிருக்கு. சரி ஓகே. இப்ப அந்த கடனை இப்போ நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. வருஷத்துக்கு பிறகு வட்டிக்கு வாங்கினா 1 லட்சம். 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு முதல்? வருஷத்துக்கு. ஏன் வாங்கினீங்க? செலவு செலவு வர்ற செலவுக்கு. சரி ஓகே. வட்டிக்கு வாங்கிருக்கீங்க 1 லட்சம் ரூபா. இவர் வெளிநாடு போக்காட்டினாங்க, கடன் வாங்கி தான் போக்காட்டினேன். அவங்களோட அம்மாக்கள் தந்தவங்க வாங்கி கடன் அதெல்லாம் கொடுக்கல. அவங்க இன்னும் கடன் அவங்களோட மாமி அவங்கள்ட்ட வாங்கிருக்கீங்க. அதெல்லாம் கட்டாயமா கொடுக்கணும். வெளிநாடு போக வலிக்கிட்டேன் நான். நீங்க வருஷத்துக்கு இவங்களை இதெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்க போகலாம், போட்டோ அடிக்க பண்ணணும். சின்ன சின்ன பிள்ளைகள் இப்ப நான் வந்தனா இப்படி என்ன மனித இருந்ததும் குளப்படியா இருக்கிறாங்க, செல்லத்தனமா இருக்கிறாங்க. இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியாது தானே. கட்டாயமா இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா
வேணும். அடுத்தது முக்கியமா அம்மா கூட இருக்கணும், அதானே முக்கியமானது. இப்ப இருக்க இடம் இல்லதானே தம்பி, அதனால வெளிநாடு ஒரு வீடு இருந்தாலும் கட்டிட்டு கடனையும் கொடுத்துட்டு கர்ப்பம் பண்ணி அடுத்த நாள் இவங்களை பாக்குறதுக்கு ஒரு பெருமை இல்லை உங்களுக்கு. சின்ன பிள்ளைகள் தானே, அப்ப இருக்கிறதுக்கு இப்ப வீடு வாசல்கள் இல்ல, வளவுகள் இருக்கா? இப்ப ஒரு வளவு இருக்கு, அவங்கள பெரியம்மா இவர பெரியம்மா ஒரு வளவு கொடுத்தவங்க, அந்த வளவு இங்க. அப்ப அங்க இருக்க முடியாது என்ன, அங்க உங்களோட சொந்த இடத்துல இருக்கல தம்பி, தனியா தனியா. இப்ப ஆம்பளையிலும் இல்ல, ஆம்பளையும் இல்ல, தனியா கூடியாராங்க. இங்க இருக்கிறது இங்க பக்கத்துல தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. இல்ல, இப்ப இங்க இருக்கிற இந்த வளவு யாரு? இவர் அவங்களோட கணவர். அப்ப அங்கேயும் இப்ப பெரிய வீடெல்லாம் இல்ல, சின்ன வீடு தான். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப ஆரம்பத்துல சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இந்த பொடியனும் இப்ப குழப்படியா இருந்ததால சில விஷயங்கள் தெளிவா சொல்ல முடியாம போயிட்டு, இப்ப அக்காவுக்கு என்ன பிரச்சனை, அக்காவுக்கு இங்க வளவு இருக்கிறத கூட ஏற்கனவே சொன்னவதானே. சரி, என்னக்கா சொல்ற? இப்ப சரி, ஓகே, உங்க நிலைமை சொல்லிட்டீங்க தானே. இப்ப அடுத்ததக்கா, இப்ப உங்களோட ஒரு நிலைமை வந்து இப்ப சரியாகணும், ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும்னு சொன்னாலும் அதை தெளிவாக காட்டணும். அப்ப இந்த இடத்துல தற்காலிகமா இருக்கிறீங்க, அப்ப இந்த இடத்த இந்த வீடை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தானே. எத்தனை மாதம் தவணை தந்தவங்க? 6 மாசம். வார மாதம் இங்க இருந்து எழும்பணும். சரி, ஓகே. இப்ப அடுத்தது இந்த இடத்த காட்டி வேலை இல்லை. இப்ப உங்களோட சொந்தமான இடத்துக்கு இப்ப போயிட்டு பார்க்கலாமா? இப்ப தூர போகணுமா? இல்ல 5 நிமிஷம் போகலாம். அப்ப நீங்க மட்டும் வர போறீங்க, இல்ல பிள்ளைகளையுமா கூட்டிட்டு? இப்ப அங்க சரி, ஓகே, அங்க போயிட்டு பார்ப்போமே. சரியா, அங்க போயிட்டு பார்த்துட்டு அவடத்தையே வீடியோ முடிக்கலாம். சரியா? இப்ப நான் நினைக்கிறது தானே, இப்ப இங்க இருந்து நம்ம பேசவே இல்லை தானே. இப்ப இருக்கிற இடத்தை காட்டினால் இப்ப பாக்குறவங்களுக்கு தெளிவா விளங்கும் தானே. சரியா? ஓகே. இப்ப தொடர்ச்சியா இப்ப அங்க போயிட்டு பேசுவோம். இப்ப அதானக்கா என்னன்னு சொன்னாலக்கா, இப்ப உங்களை மட்டும் நான் பார்த்தது இல்லை தானே, நான் நிறைய பேரை பார்க்கிறேன். நான் விளங்குது உங்களோட மனசுல நிறைய கவலைகள் இருக்கு, அதை எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாம இருக்கிறேங்க. இப்ப உங்களோட சார்பா நான் பேசி கொண்டிருக்கிறேன், சரிதானே. இப்ப உங்களோட சார்பா நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் அப்படி இருக்கக்கூட உங்களோட மனசுல இருக்கிற கவலைகள், இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைகள், நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க என்றதெல்லாம் நீங்க தெளிவா சொல்லணும். அப்பதான் ஒரு தெளிவான ஒரு விளக்கமா வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருக்கும். சரியா? கவலைப்படாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். என்ன செய்யறேன், நடந்தது நடந்துட்டு, அது என்ன சொல்ற, ஆறாத வழியாத்தான் இருக்கும். என்ன செய்யற, கடந்துதான் போகணும். ஒரு தம்பியா சொல்றேன், அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாத வழியாத்தான் இருக்கு, விளங்குது உங்களோட. நான் மீண்டும் மீண்டுமா தான் சொல்றேன், அழாதீங்க. உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது. ஆறாத வழிகள் அதெல்லாம் மாற்ற முடியாது, வாழ்க்கையில நடந்ததை. இனிமேல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக முயற்சி செய்து பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும். இப்போ அங்கே போயிட்டு பேசுவோமே. சரி, ஓகே. இப்போ அக்காட வளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பார்க்கலாம், நீங்கள் ஒரு சின்ன ஒரு வளவு தான். வாழை ஜாக்கள் இருக்கிறாங்க. இப்போ இதில் அக்கா இருக்கலாம், வாழை ஜாக்கள் இருக்காங்க தானே. உன கணவருக்கு இங்க இருக்கிறதா விருப்பம்? அங்க அம்மாக்கள் வளவு தம்பி, அவங்களோட வளவு தான், அவங்க எழுதி ஒன்றும் செஞ்சு தரல. எழுதி ஒன்றும் தரல. அதனால இங்கே அங்க நம்மளுக்கு எழுதி தரல, ஒன்றும் செய்யலன்னு போட்டு இங்க வந்து இருப்ப மாட்டேன். கல்லு வாங்கி வச்சவரு. கல் இந்த வாங்கி வச்சிருக்கு. இது கண்ணால் இருக்கும். இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷமே இருக்கு. வழியாக்கி வச்சு நாங்க என்ன செய்வ மாட்டோம், வழியாக்கி வச்சோம். மழை, அதனால புல்லு பிடிச்சிது. இந்த துண்டு மட்டும்தான். இப்ப ஒரு ஒழுங்கையில வந்த நாங்க. அப்ப இந்த வீடுலாம், இப்ப இந்த வளவு அது வளவு வேறாக்குற வளவு இருக்கிறது, ஒரு வீடு ஒன்று கட்டிதல்ல. ஓமாக்கா. அப்ப அதுதான் இப்ப நான் தெரியப்படுத்துறது, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க தான் இப்ப உங்களுக்கான உதவிகளை வந்து செய்யணும். இப்ப உங்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இப்ப அவங்க உதவி செய்யணும்? இப்ப நீங்க சொல்லுங்களேன். என்ன சொன்னா நீங்க தானே சொல்லணும். நீங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தரத்தான் வேணும்.
சொல்லுங்களேன். இப்போ நீங்க உங்களோட டைம், நீங்க பேச வேண்டிய டைம். எங்களுக்கு அங்க கரவட்டியில சும்மா டெம்பரரியா இருக்கிறது தான் ஒரு வீடு இருந்தது. அங்க பாதுகாப்பு இல்லைன்றது நான் இங்க வந்தேன். நான் இங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த 6 மாசமா இவர் செத்து அங்க இங்கே மாறி மாறி இருந்தேன். நாங்க இனி அவங்க 3ஆம் மாசம் எழும்ப சொல்லித்தாங்க, இருக்கிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு. எந்த வருமானத்தை வச்சு எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது. பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கலும், ஒரு அளவு என்ன அளவு சாப்பாடை கொடுத்து பார்க்கலும். எனக்கு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு தந்தாக்கா. இதுக்குள்ள இருக்கிறது இப்போ நீங்கள் வேலைக்கு போய் பிள்ளைகள படிப்பு செலவு, சாப்பாடு செலவெல்லாம் பார்க்கலாம். ஆனால் வீடுன்ற ஒரு இல்லிடம்ன்றது இப்போ அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது உங்களுக்கு. இப்போ உங்களோட ஒரு குடும்ப சூழ்நிலை, அதாவது உங்களோட அம்மாட பக்கமும் இப்போ உதவி செய்கிறதுக்கு இல்லை, இப்போ உங்களோட கணவர்ற பக்கமும் இப்போ உதவி செய்கிறதுக்கு இல்லை, உதவி அவங்களுக்கும் வசதியாக இல்லைன்றதால இப்போ உங்களோட ஒரு முயற்சியாலான் செய்யணும். ஆனால் இப்போ உடனடியாக செய்ய முடியாது. இப்போ 1 மாத தவணை தந்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கல. அப்படின்னு சரி, ஓகே. இப்போ அக்காட்ட இடத்த நான் காட்டிருக்கிறேன். அதாவது வளவு இப்போ கல் இருக்குன்னு, இப்போ எத்தனை கல் வாங்கி போட்டீங்க? இருக்கக்குள்ள 850 கல் வாங்கினவர் ஆக்கள் தூக்கிட்டாங்க. ஓ, இப்படி வாங்கி வச்சாதான் 2 வருஷமா இருந்தால் ஆக்கள் எடுப்பாங்க தானே. இருக்குது. சரி, ஓகே. இப்போ அக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு வீடுண்டா அது தேவையில்ல. என்ன ஒரு அளவானது, ஒரு தாயும் இப்போ 2 பிள்ளைகளும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிறிய ஒரு வீடு ஒன்று கட்டினாலும் நல்ல. இப்போ மற்றது தண்ணி வசதியெல்லாம் இப்போ சொல்லப்போனால் இப்போ வீடு மட்டும் கட்டி ஒன்றுமாக போகிறது இல்லை தானே. தண்ணி வசதி வேணும், கரண்ட் வசதி வேணும். இப்போ அதெல்லாம் இப்போ தண்ணி முக்கியமாக தண்ணி பக்கத்துல அவங்கள்ட்ட கிணறு இருக்கு, எடுக்கலாம். நாளைக்கு இருந்தாலும் பாவிக்கலாம், எடுக்கலாம். சரி, ஓகே அக்கா. இப்போ அடுத்ததுக்கு இப்போ எல்லாம் தெளிவாக நீங்கள் சொல்லித்தீங்களா? வேற ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கா? கட்டாயம் வீடு தான் தேவை. ஏனண்டா வச்சுட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை, அதுதான் கட்டாயம் தேவை. கஷ்டம்தான், குடும்ப நிலை கஷ்டம்தான், கடன் அது எல்லாம் கூட தான். என்றாலும் ஒரு எவ்வளவு கடன் இப்போ உங்களுக்கு இருக்கு? இவர் வெளிநாடு போகண்டு அவங்களோட அம்மாக்கள் 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தவங்க, அவங்க வட்டி கட்டுறாங்க. அது கொடுக்கல, அவங்க கேட்கல. இப்போ நான் பிறகுதான் தாரண்ட நான் அது கேட்கல. இப்போ நான் சீட்டும் கட்டி பிள்ளைகள படிப்பு செலவு வேண்ட செலவுக்குள்ள சம்பளத்தால் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் 28,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க. இப்போ உங்களோட கடனெல்லாம் கொடுத்து முடிஞ்சு எவ்வளோ உங்களோட கையில் மிஞ்சுது? இப்போ பிள்ளைகள சாப்பாடு மற்றும் படிப்பு செலவுக்கு எவ்வளோ மிஞ்சுது? 10,000 ரூபா மிஞ்சும். அதில் சமாளிக்கிறீங்களாக்கா? அப்போ ஒரு நாளைக்கு இன்னும் பொரியல் அப்படி இப்படி சாப்பாடு இன்னும் மாறி சோறு சமைச்சு என்னத்தையும் செஞ்சு மாமியார்கள் என்ன கறி தந்தா அதை சமாளிச்சு அப்படி சமாளித்து கொண்டிருக்கிறீங்க. கடன் பிரச்சனையும் இருக்குது, இப்போ வீடும் இல்லை. என்ன சொல்கிறேன்? சரி, ஓகே. என்ன சொல்ல போகிறீங்கக்கா நீங்கள்? அதான் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். இதுவும் ஒரு முயற்சி தானே. இப்போ எங்களை வர சொல்லி உங்களோட நிலைமையை தெரியப்படுத்துறதும் ஒரு முயற்சி தான். இப்போ இதன் மூலமாக கட்டாயமாக உதவி கிடைக்கணும்னு நானும் விரும்புகிறேன். இப்போ உடனடியாக இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை? இப்போ சரி, ஓகே. இப்போ வளவில் ஒரு வீடு ஒன்று தேவை, ஓகே, அதுவும் வேணும் தான். இப்போ உடனடியாக என்ன உதவி தேவை உங்களுக்கு? கட்டி தந்தாலே எனக்கு பெரிய புண்ணியம் தான் தம்பி. ஏனண்டா அங்க இங்க இருக்கல பிள்ளைகளை வச்சது இவங்க சரியான துடினம் தானே தம்பி. அவங்களோட வீட்டுல போய் இருக்கல எனக்கு பெருசத்து அப்புறம் எல்லாம் அங்கேயும் செய்வது இது செஞ்சுத்தேன். இருக்கிறதுக்கு தான் எனக்கு இப்போ கட்டாயம் ஒரு இடம் வேணும். முதலாவது தான் எனக்கு முதல் பிரச்சனையே தம்பி. இருக்கிறதுக்கு உதவி செஞ்சா காணும். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம சாகிற நிலைமைக்கு விரிஞ்சிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நான் உயிரோட இருக்கிறது. தெரியாத நிலைமையில அப்புறம் கூட நம்பர் தந்தாங்க கதைக்கண்டாமன்னு சொல்லி அடுத்த நான் இல்லாண்டு என்ன செய்யறேன்னே தெரியாத நிலைமையில இருந்தேன். யார் நம்பர் தந்து? மாமியாக்கள். நீங்க எங்கே ஹெல்ப் பண்ணி நீங்களாம் கதைக்கட்டாமன்னு சொல்லி வாங்கி தந்தாங்க. அதான் அடுத்த
சரி ஓகே, கவலைப்படாதீங்க, அழாதீங்க, கட்டாயமாக அழாதீங்க. இப்போ உங்களோட உடம்புல எனர்ஜி இருந்தால் தான் நீங்களும் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்களை செய்யலாம். இப்போ அழுது இருந்தால் பொண்ணுமாக போகிறதில்லை தானே. இப்போ கணவனை நினச்சி நான் சொல்கிறேன், இப்போ அதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, அழாதீங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ அதான் இப்போ உடனடி உதவியாக நான் ஒரு தொகை பணம் தாரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ சாப்பாடும் ஒழுங்காக இல்லை, மிஞ்சுறது 10,000 ரூபா தான். அப்போ அதனால் இப்போ நான் அந்த உதவியை உடனடியாக நான் செய்கிறேன். சாப்பாட்டுக்கும் அடுத்தது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள், கற்றல் உபகரணங்கள், இப்போ அவங்கள வகுப்புகளுக்கு அனுப்புறீங்களா தொடர்ச்சியா? இப்போ அதான் படிப்புன்றதை விட்டுறாதீங்க, படிப்பு தான் முக்கியம். அவங்களுக்கு கல்வி போய் சேரணும். இப்போ அப்பா இல்லாத பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரியா? இப்போ நான் இந்த உதவியை நான் முதற்கட்டமாக செய்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக முன்வரணும். சரியா? ஓகே, வளைச்ச ஆட்கள் தான் இருக்கிறாங்க, பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, இங்கால பக்கம் போகலாமா ரோட்டுக்கு? சரி ஓகே, சரி ஓகே. இப்போ அக்காவுக்கு நான் ஒரு உதவியோடு நான் வழங்குறேன். சரி ஓகே, இப்போ அக்காவுக்கு இப்போ ஒரு முதற்கட்ட உதவியை இப்போ நான் வழங்க போகிறேன். இப்போ இந்த உதவியை செய்தது மலேசியாவில் இருக்கிற சதேஷ் பிரதர் எனக்கு பணம் அனுப்பினார். அவரோட பணத்தை நான் இப்போ அக்காவுக்கு கொடுக்க போகிறேன். பிரதரோட பணம் ரூபாய் 25,000. ஓகே, இப்போ சதேஷ் பிரதருக்கு எடுத்து பார்ப்போம், அவர் ஃபோன் தூக்குறாரான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு ஆசை, இப்போ உதவி செய்தவங்களை பேச வைக்கணும் என்று, இப்போ யாருக்கு அவங்களோட பணம் போய் சேருதோ அவங்கள பேச வைக்கணும் என்று இப்போ சதேஷ் பிரதருக்கு இப்போ ஃப்ரீயாக இருந்தால் இப்போ கோல் எடுத்து என்னோட பேசுவார், பார்ப்போம் என்ன செய்கிறாரு. சரி ஓகே, அது பிஸியாக இருக்கிறாரு போல். சரி ஓகே, அண்ணோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 8403. சதேஷ் பிரதர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் தான் இது. ஓகே, இப்போ இதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. ரூபாய் 25,000 இருக்கு. இப்போ சதேஷ் பிரதர் இப்போ நான் சொன்னேன் தானே, அவர் எனக்கு அனுப்பி வச்சாரு, இப்படி கஷ்டப்படுறாக்கள் கொடுங்க என்று. அதனால அந்த பணத்தை தந்துருக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? இவர் செத்ததுக்கு அப்புறம் கடும் கஷ்டப்பட்டேன் நான், கடவுள்ல நம்பிக்கை இல்லாம இருந்தேனா. இப்ப என்ன கஷ்டத்தை சொல்ல முதல்ல எப்படி உதவி செய்றீங்கன்னா உங்களெல்லாம் கடவுளா தான் பாக்குறேன். ஓடி நன்றி உங்களுக்கு. சரி அக்கா, தான் கடவுள் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்ல. இப்போ கடவுள் தான் இப்போ எல்லாரையும் வழி நடத்துறாரு. அதே போல தான் இப்போ உங்களை பார்க்க வர சொன்னதும் என்ன, இப்போ எங்களை வழி நடத்துறாருன்னு சொல்லலாம் இப்போ எல்லாரையும் தானே. ஓகே, இப்போ கடவுள் ரெண்டு பெரிய வார்த்தைலாம் சொல்ல தேவையில்ல. இப்போ கடவுள் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் தோண வைக்கணும், இந்த அக்காவுக்கு உதவி செய்யணும். ஏன்னு சொன்னால் இப்போ அக்கா இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ பேசலாட்டியும் அக்கா மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது, கவலை, எப்படி நம்ம ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறோம் என்று. ஓகே, அதனால் உதவிகள் செய்யலாம். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி ஓகே, முடிப்போமாக்கா, கவலைப்படாதீங்க, அழாதீங்க, என்ன செய்கிற நடந்துட்டு அழாதீங்க. நன்றி. உதவிகள் கிடைச்சா உங்கள்கிட்ட வந்து நான் சேர்ப்பேன். சரியா? ஓகே, இப்போ நானும் சில விஷயங்களை பேசிட்டு நான் முடிக்கிறேன். சரியா? இப்போ பிள்ளைகள் சரியான குழப்படியாக இருக்கிறாங்க. இப்போ செல்லம் சுட்டித்தனம் நிறைய அவங்களுக்கு. சரியா? ஓகே, அப்போ நாங்கள் பேசிட்டு முடிக்குமே. சரியாக்கா? சரி ஓகேங்க. இப்போ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அக்காவோட நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இப்போ அக்கா ஒரு விஷயத்தை இப்போ சொன்னாங்க, இப்போ நீங்கள் அதில் நோட் பண்ணினீங்களோ தெரியல. இப்போ அக்காவுக்கு அப்பா இல்லை பாருங்கள், அப்பாவுக்கும் அப்பா இல்லை. இப்போ அக்காவோட பிள்ளைகளுக்கும் அப்பா இல்லாமல் போயிட்டு பாருங்கள். இப்போ அக்காவுக்கு அப்பா இல்லாததால் அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், அதாவது வசதிகள் எல்லாம் கிடைக்காம போயிட்டான் பாருங்கள். இப்போ அவங்களோட அம்மா வேறு திருமணம் செய்ததால் ஒழுங்காக பார்க்கலையா, அதில் சில விஷயங்களை அவங்க சொல்ல முடியாது தானே. இப்போ அவங்களோட அம்மாவோட முகத்தெல்லாம் அவங்க கவலைப்பட வைக்க முடியாது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி. அடுத்தது கணவனை பற்றி சொன்னாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் பாருங்கள், இப்போ வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக பிள்ளைகளை பார்க்காம குடிப்பழக்கம்ன்றது இருந்தால் தள்ள வேண்டியது தானே. அது நிறைய பேருக்கு இருக்குது தானே. இப்போ வடி சாராயமெல்லாம் விற்கிறாங்க சட்டவிரோதமாக, அதை வேலைக்கு போகிற தகப்பன்மார் குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனையாகி அதெல்லாம் நடக்குது தானே.
சரி ஓகே, இப்போ நடந்ததெல்லாம் நடந்துட்டு இப்போ அக்கா இனிமேல் நல்லா இருக்கணும். இப்போ அக்காவுக்கு அப்பா இல்லாமல் இருந்த காரணத்தால் ரொம்ப ஒரு கஷ்ட நிலைமையில் வாழ்ந்தவங்க. அதே நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, அக்காவோட பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அக்கா நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கலாம். சொல்லப்போனால் இப்போ பெரிய பெரிய வீடு அதெல்லாம் தேவையில்ல தானே, தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரூம் கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு 3 லட்சம் ஒரு ரூமும் ஒரு சின்ன ஒரு கிச்சன் கட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கூட காசு தான் வேணும். ஒரு ரூம்னு சொன்னால் ஒரு 3 லட்சம் அப்படி முடிக்கலாம். ஒரு 6 லட்சம் இருந்தால் கிச்சனோடு சேர்த்து ஒரு வீடும் கிச்சனோட சேர்த்து ஒரு ரூமும் அப்படி செய்து முடிக்கலாம் என்று சொன்னால் செய்து முடிச்சிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு 6 லட்சம் ரூபா தேவை அக்காட பிரச்சனை முடிகிறதுக்கு. இப்போ அக்கா இப்போ கடன் பிரச்சனைக்காக வேலைக்கு போகிறாங்க. கடன் பிரச்சனையை அக்கா பார்த்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு இல்லிடம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ அக்காவுக்கு ரொம்பவே கவலை, அவட கண்ணை பார்த்தாலே விளங்குது, அழுது இப்படி கண் வீங்கி போயே இருக்கு. சரி ஓகே, இப்போ நல்லதே நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறேன். உங்களோட ஆதரவு கட்டாயமாக வேணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.